அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. இன்னைக்கு நம்ம வீடியோல அஸ்மாவுல் ஹுஸ்னால இருக்கிற ஒரு இஸ்ம பத்தி தான் பார்க்க போறோம். அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதுறத பத்தியும் அதோட நன்மைகளை பத்தியும் ஏற்கனவே சில வீடியோக்கள்ல நாம போஸ்ட் பண்ணிருக்கோம். அஸ்மாவுல் ஹுஸ்னால இருக்கிற ஒவ்வொரு இஸ்முக்கும் பிரத்யேகமான சில நன்மைகள் இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இஸ்மு யா லத்தீஃப். இதோட அர்த்தம் பட்சமுள்ளவன் அல்லது நுட்பமானவன். யா லத்தீஃப்ன்ற இந்த இஸ்ம 129 முறை ஓதுறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகளை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இது ஹதீஸ் அடிப்படையில மார்க்க அறிஞர்கள் அவரோட கித்தாபுல பதிவு செய்த சில விஷயங்கள். என்னோட சொந்த கருத்து எதுவும் இதுல நான் சொல்லல. யா லத்தீஃப்னு 129 முறை ஓதுனா எத்தனையோ நன்மைகள் இருக்கு. ஆனா அதுல இருந்து 5 நன்மைகளை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுல முதல் நன்மை, இந்த இஸ்ம 129 முறை ஓதுறவங்களுக்கு மனசளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்பவே சக்தியும் தைரியமும் கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம எதிரிங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. நம்மளை எதுக்கணும்னு நினைக்கிற அவங்களோட எண்ணத்தை அல்லாஹு தஆலா முற்றிலுமா நீக்கிடுவான். மூன்றாவது, மற்ற நபர்கள் உங்களை ரொம்பவே உயர்ந்த நிலையில பாப்பாங்க. அதாவது உங்களோட இஸ்ஸத் அதிகரிக்கும். நான்காவது, நீங்க எங்கேயாவது பயணம் செய்ய போறீங்கன்னா இந்த இஸ்ம 129 முறை ஓதி அதுக்கு அப்புறமா நீங்க அந்த பயணத்தை ஆரம்பிங்க. அல்லாஹு தஆலா உங்களை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா கொண்டு போய் சேர்ப்பான். ஐந்தாவது, இந்த இஸ்ம உங்களை ஆரோக்கியத்தோடையும் இளமையோடையும் இருக்க வைக்கும். அதுக்கு நீங்க இந்த இஸ்ம தினமும் 129 முறை ஓதணும். அல்லாஹு தஆலாவுக்கு 99 திருநாமங்கள் உள்ளது. அதை மனப்பாடம் செய்த ஒருவருக்கு சொர்க்கம் நிச்சயம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பர்க்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.